கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 8:25, ரோமன்ஸ் 8:25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். எப்படி? நம்ம காணாததை நம்புவோமாகில். இப்போ அங்கே என்ன சொன்னார்? நம்பிக்கை என்பது என்ன சொல்லி கொடுத்தாரு? நம்ம காணாதது ஆனால் இதுவரை நிறைவேறாததை பொறுமையோட காத்திருப்போங்கிறத 24ஆம் வசனம் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம நம்முடைய சரீர மீட்பு வருவதற்கும் தேவனுடைய மகிமையில் போய் சேருவதற்கும் நமக்கு இன்னும் தெளிவான ஒரு கண்ணோக்கத்தில் வரல. ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பொறுமையோட காத்திருக்கோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதனுடைய அடையாளமாக இருக்குது? நாம் பொறுமையோட காத்திருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா ரட்சிப்பு நம்ம ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம். அதனுடைய முழுமை நமக்கு எதிர்காலத்தில் இருக்குது. ஆனால் நம்முடைய காத்திருப்பு என்ன? உண்மையானது. அதில் என்ன இருக்குது? நமக்கு நம்மளுடைய பொறுமை, நம்முடைய காத்திருப்பதில் விசுவாசம், கீழ்ப்படிதல், பொறுமையோட சகித்திருப்பது, இது எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த பொறுமைக்கு சொல்லக்கூடிய கிரேக்க மொழி வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹிப்போமனே என்று சொல்லக்கூடிய பதம். அது என்னன்னா ஒரு நங்கூரமாய் பொறுமையோடு எல்லா காரியங்களையும் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய காரியம் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு தைரியத்தோடு நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்க மக்களாய். அப்போ பொறுமை என்பது என்ன? ஒரு நம்பிக்கையினால் வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும்போது யாக்கோபு 5ஆவது அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. என்ன? ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய விவசாயத்தை போட்டுட்டு பயிரிடுவதை நட்டு விட்டு எப்படி பொறுமையோட காத்திருக்கிறாரோ அதுபோல காத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் புலம்பலில் பார்க்கும்போது, புலம்பல் 3ஆவது அதிகாரம் 25, 26வது வசனத்தில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்கும் கர்த்தர் நல்லவர். எப்படி? கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு. அடுத்த வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. எப்படி? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. கலாத்தியர் 6:9 சொல்வதில், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ நம்ம ஒரு பொறுமையோடு கூட நம்பிக்கையே இருக்கக்கூடிய மக்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்முடைய பாடுகள், நம்ம இந்த போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடுகள், போராட்டங்களில் நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை நம்முடைய வாழ்க்கையில் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையை பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு இல்லாத ஒரு காரியம் இந்த நாட்களில், இந்த சமுதாயத்தில், இந்த நம்ம வாழுகிற இந்த சமகாலத்தில் யாருக்கும் எதுக்குமே பொறுமை இல்லை. அது நீங்கள் சிறு பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுக்குமே பொறுமை இல்லை. யாரும் எதுக்குமே காத்திருக்கவே கூடாது. இப்போ வரிசையில் நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு டாக்டர் வெயிட்டிங் ரூம் போனால் அங்கே வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு ஆஃபீஸுக்கு போனால் அங்கே வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போனால் அங்கே வெயிட் பண்ணக்கூடாது. எங்கே போனாலும் என்னன்னா எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கணும். இப்போ அதனால தான் எல்லாமே என்ன வந்துருச்சு? இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் சாம்பார், எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். நம்மக்கிட்ட எதுக்குமே பொறுமை கிடையாது. நம்மளுடைய இன்டர்நெட்டு ஃபாஸ்ட்டாகணும், அது ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ட்ரெயின் வேகமாக போகணும், பஸ்ஸு வேகமாக போகணும், விமானம் வேகமாக போகணும், 4 வழிச்சாலை போடு, 8 வழிச்சாலை போடு, விமானத்தை வேகமாக போகக்கூடிய விமானத்தை பாரு, எங்கே இடையில இறங்கி போகாதபடி நேரடியாக டைரக்ட் சர்வீஸாக பாரு. எல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம இந்த நாட்களில் நம்மளுடைய தெரிவுகள் எல்லாமே எப்படி இருக்குது? ஃபாஸ்ட்டு பிரதர், ஃபாஸ்ட்டு.
வேகமாக போங்க, எதுக்கு யாருக்கு என்ன. ஆனால் நமக்கு வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்குது? நான் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய வருகையில தான் நிறைவேறும். அதனால நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய வருகைக்கு, நம்முடைய ரட்சிப்பிற்காக காத்திருப்பது நல்லது. ரொம்ப அழகா நேர்த்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடியதாய் இருக்க நாம் நம்மை பயிற்றுவித்துக் கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீங்கள் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாய் இருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் எங்ககிட்ட பொறுமையே இல்லாது இருக்கிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் இந்த எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் ஒரு பொறுமையை கற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.